சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் இது யார் தோற்றுவித்தா அப்படின்னா வ.உ. சிதம்பரனார் தூத்துக்குடியில் தான் தோற்றுவிச்சிருக்கிறாரு. 2 கப்பலை வந்து விலைக்கு வாங்கினார். அந்த கப்பல் பேர் கேட்பாங்க, காலியா, இன்னொன்று லாவோன்னு சொல்லிட்டு 2 கப்பலை வந்து வாங்கினார் விலைக்கே. இதை வந்து தூத்துக்குடிக்கும் கொழும்பு இலங்கையில் இருக்கு இல்லையா, அதுக்கும் இடையே வந்து ஓட்டினார் நம்ம வ.உ. சிதம்பரனார்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ திருநெல்வேலியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டது. இது 1908ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த எழுச்சி என்னன்னு பார்ப்போம். திருநெல்வேலி இருக்குல்ல, திருநெல்வேலி மட்டும் இல்லை, தூத்துக்குடியிலும் சரி, அந்த நூற்பாலை தொழிலாளர்களை எல்லாத்தையும் ஒன்றா திரட்டுறாங்க. இந்த வேலையை செஞ்சது யார் அப்படின்னு கேட்டால் வ.உ. சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவாவும் 2 பேரும் சேர்ந்துதான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1908 அந்த ஐரோப்பியருக்கே சொந்தமாக ஒரு நூற்பாலை, அந்த நூற்பாலை பேர் வந்து கோரல் நூற்பாலைன்னு சொல்லுவாங்க. அந்த கோரல் நூற்பாலையில் ஒரு வேலை நிறுத்தத்துக்கு தலைமை தாங்கினது தான் அந்த வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும். அந்த 1908 இன்னொன்று வந்து ஜெயிலில் இருந்து அந்த சமயத்தில் வந்து பிபின் சந்திரபால் வந்து விடுதலை செய்யப்படுவார். இதுக்காக பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுறதுக்காக வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறாங்க வ.உ.சியும் சிவாவும். இதனால் இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணிங்களே, அதுக்காகத்தான் வந்து இந்த வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது செய்வாங்க. ஏன்னா அரசுக்கு எதிராக அரசுக்கு துரோகம் குற்றச்சாட்டு, அதான் துரோகம் செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்டு வ.உ.சியும் சிவாவையும் கடுங்காவல் விதித்து ஜெயிலில் அடைச்சிருவாங்க. இந்த 2 பேரையும் அரசு துரோக குற்றம்னு சொல்லி கடுங்காவல் தண்டனை விதிச்சாங்க. அதுவும் குறிப்பாக வ.உ.சிக்கெலாம் இரட்டை ஆயுள் தண்டனைன்னு சொல்லி 40 வருஷம் ஜெயில் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதேபோல் கோயம்புத்தூர் சிறையில் தான் வந்து இவர் செக் இழுக்க வைக்கப்பட்டார்னு நல்லாவே தெரியும் நமக்கு. சரி, இந்த 2 தலைவர்களும் கைது செய்யப்பட்டாங்க. சரி, இது வ.உ.சியும் சிவாவும் கைது செய்யப்பட்டாங்கன்ற செய்தி வந்து மக்கள்கிட்ட பரவுது. அதுவும் குறிப்பாக திருநெல்வேலியில் வந்து கலவரமாக அது வந்து வெடிக்குதுன்னே சொல்லலாம். இந்த திருநெல்வேலி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காவல் நிலையம், நீதிமன்றம், நகராட்சி அலுவலக கட்டடம்னு எல்லாத்தையும் தீக்கு இரையாக்குறாங்க, தீ வச்சு கொளுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் காவலர்களை வச்சு துப்பாக்கிச்சூடு மக்கள் மேலே நடத்தும் போது 4 நபர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இந்த 4 நபர்கள் வந்து இந்த இடத்துல கொல்லப்படுறாங்க. இது இன்னொன்று பாருங்கள், சிறையில், அதாவது இந்த இடத்துல கேட்கலாம், திருநெல்வேலி எழுச்சி, திருநெல்வேலி கழகத்தில் துப்பாக்கி சூட்டில் செத்தது யார் அப்படின்னா 4 நபர்கள் வந்து இறந்து போனாங்கன்னு சொல்லணும். சரி, சிறையில் வ.உ.சி கடுமையாக சிக்கிழுக்க வைக்கப்பட்டார். இதுதான் கோயம்புத்தூர் சிறையில்னு சொல்லி தெரியும் நமக்கு. இந்த சுப்பிரமணிய பாரதி இருக்கிறார்ல, இவரையும் கூட ஆங்கில அரசு என்ன பண்ணுச்சு, ஜெயிலில் வைக்க முற்பட்டுச்சு. ஆனால் சுப்பிரமணிய பாரதி யார், பிரெஞ்சுக்காரர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி இருக்குல்ல, அங்கே தப்பிச்சு போயிட்டாரு. இப்போ பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிட்டாரு. இதை முன்னுதாரணமாக வச்சு சில பேர் வந்து அங்கே பாண்டிச்சேரிக்கு அடைக்கலம் போகிறாங்க. அவங்க யாருன்னா அந்த அரவிந்த கோஷும் வி.வி. சுப்பிரமணியனார், வரகநேரி வேங்கட சுப்பிரமணியனாரும் அங்கே போய் அடைக்கலாம் வர்றாரு பாண்டிச்சேரியில்.